أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூன்றாவது பாடத்தினுடைய தொடர்ச்சியை மீண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இக்ரா மிசாலைன் சும்மா இர்பித் பைன குல்லி ஜும்லத்தைன் ஃபீமா அலி முஸ்தமிலன் லக்கின்ன வாலமு அன்ன லக்கின்ன மின் அகவாத்தி இன்ன. என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கக்கூடிய 2 எடுத்துக்காட்டுகளை படிங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய 2 வாக்கியங்கள் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல லாக்கின்ன என்பதை பொருத்தமான இடத்துல பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்தி அதை இணைங்க என்பதாக சொல்கிறாங்க. அத்துல்லாபு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அத்துல்லாபு கசீருன். அடுத்த சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். அத்துல்லாபு கசீருன், மாணவர்கள் அதிகமானவர்கள். அல் ஃபஸ்லு சஈருன், வகுப்பறை சிறியது என்பதாக. மாணவர்கள் பெரியவர் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் வகுப்பறை ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ லக்கின்ன என்றால் என்ன என்று சொன்னால் ஆனால் என்பதாக அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆனால், பட் என்பதாக அர்த்தம். ஓகேங்களா? அத்துல்லாபு கதீரும், மாணவர்கள் அதிகமானவர்கள். லக்கின்ன ஆனால். அல் ஃபஸ்லு சஈருன், வகுப்பறை சிறியது. ஹாமிதுன் முஜித்தஹிதுன், ஹாமித் திறமையான ஆள். சதீகுஹு கஸ்லானு, அவனுடைய நண்பர் இருக்கான் பாருங்க, அவன் சோம்பேறி. இப்போ இதை லாக்கின்ன எப்படி பயன்படுத்தலாம் இதில் என்பதாக பார்க்கும்பொழுது, ஹாமிதுன் முஜித்தஹிதுன், ஹாமிது திறமையானவன். லக்கின்ன ஆனால். சதீகஹு கஸ்லானு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ன எப்படி வந்தால் அதற்கு பக்கத்தில் வரக்கூடிய நவுன் நசபு மன்சூப் வடிவத்தில் மாறுதோ, அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா அல் ஃபசுலு சகீரும் என்பதாக இருக்கிறது. லக்கின்னல் ஃபசுல என்பதாக சொல்கிறாங்க. லக்கின்னல் ஃபசுல என்றால் ஆனால் வகுப்புகள் சிறியது, சிறியதாக இருக்கின்றது என்பதாக சொல்கிறாங்க. லக்கின்ன சதி கஹு, இங்கே பார்த்தீங்கன்னா சதி குஹுன்னு இருக்குது. செப்பரேட் சென்டென்ஷனாக வரும் பொழுது அவனுடைய நண்பன் சோம்பேறி என்பதாக இருக்கிறது, சதி குஹு. ஆனால் மன்சூப் வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் மர்ஃபூ வடிவத்தில் இருக்கிறது. நம்ம இதுவாக மாறும்பொழுது லக்கின்ன பயன்படுத்திய பிறகு என்ன ஆயிடுதுன்னா மன்சூப் வடிவத்துக்கு மாறிவிடுகிறது. ஹாமிதுன் முஜித்தஹிதுன், ஹாமிது திறமையானவன். லக்கின்ன ஆனால் சதீகஹு, அவனுடைய நண்பன் சோம்பேறியானவன். இப்போ அடுத்த 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. முஹம்மதுன் தொவீலுன், ஹாமிதுன் கதீருன். இப்போ இது எப்படி நீங்க இணைப்பீங்க? லாக்கின்ன யூஸ் பண்ண ஹாமிதுன் சொல்லக்கூடாது, ஹாமிதன் கசீரன். எப்படி இருக்கிறான்? ஹாமித் முகமது உயர்மானவனாக இருக்கிறான், ஹாமித் குட்டையானவனாக இருக்கிறான். ஆமினத்து முஜ்தஹிதுன், உஹ்துஹா கஸ்லா. ஆமினத்து முஜ்தஹிது லக்கின்ன உஹ்தஹா கஸ்லா. அதாவது ஆமினா திறமையானவள், ஆனால் அவளுடைய சகோதரி சோம்பேறியானவள் என்பதாக அர்த்தம். இதில் லக்கின்ன பயன்படுத்தியதால் உஹ்துஹா என்பது உஹ்தஹா என்பதாக மாறிவிடும். சரியா? ஹாதல் தர்சு தொபீலுன், லக்கின்ன லக்கின்னஹு சஹலன். அதாவது இந்த பாடம் நீளமானது, ஆனால் அது எப்படி எளிதானது என்பதாக நம்ம சொல்லலாம். சய்யாரத்தி பழையது. சய்யாரத்து கதீமத்தின் லக்கின்னஹா
கவியத்துன். கவியத்துன். அதாவது வந்து இந்த பார்க்கறதுக்கு இந்த கார் வந்து ரொம்ப பழசு. என்னுடைய கார் வந்து பழசு. ஆனால் வந்து எப்படி இருக்குமா, கவி. அது வந்து நல்லா திறமையாக ஓடக்கூடியது, புத்திசாலியான கார் அப்படிங்கிற அப்படி. அஹி என்னுடைய சகோதரர். முத்தஜவ்விஜோ முத்தஜவ்விஜோ லாக்கின்ன. என்னது நான் மீண்டும் ஒரு முறை படிங்க. அஹி முஜித்தஹிதோ. முஜித்தஹிதோனா இருக்கு. முத்தஸவ்விஜுன். அப்படியே அங்கே பேர் ஜபர் இல்லைன்னா கூட அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடணும். அந்த எழுத்துக்களை பார்த்த உடனே முத்தஸவ்விஜுனா தான் இது இருக்கும் என்பதாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். சரியா? முத்தஸவ்விஜுன் லக்கின்ன அன லக்கின்ன அன லக்கின்ன அன வஸபு. லக்கின்னனன்னு வருமா? லக்கின்ன லக்கின்னனா லக்கின்ன லக்கின்ன லக்கின்னி வரும்னு நினைக்கிறேன். லக்கின்ன இன்ன ப்ளஸ் அன இன்னி என்பதாக தான் நம்ம இருக்கிறது. லக்கின்னி கஸபுன் என்பதாக வரும். சரியா? அடுத்து இப்ராஹிமோ கபீருன். இப்ராஹிம் பெரியவன். கபீருன்னா இருக்கு. ஃபக்கீருன் ஏழை. ஃபக்கீருன் லாக்கின்ன ஆனால். அம்மதோ உம்முஹா. அம்மஹு. அம்மஹு அம்மஹு கனியன் ஜித்தன். அதாவது அதுக்கு மீனிங் என்ன? இப்ராஹிம் ஏழையானவன். அம்முஹு அம்முஹு என்றால் அவங்களுடைய சாச்சா. கனியுன் ஜித்தன், அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர். இதை வந்து லக்கின்ன பயன்படுத்தி சொல்லுங்க. இப்ராஹிமு கதி ஃபக்கீருன் லக்கின்ன அம்முஹு அம்மஹு கனியுன் ஜித்தன். கனியன் ஜித்தன் என்பதாக சொல்லுங்க. பைத்துக்க ஜமீலுன் ஜித்தன். பைத்துக்க என்னுடைய வீடு. பைத்துக்க என்னுடைய வீடா? உன்னுடைய வீடு. ஜமீலன் ஜமீலுன் ஜித்தன். மிகவும் அழகானது. அவன். லக்கின்ன ஹுவ சகீருன் என்பதாக இருக்கிறது. அது பழையது என்பதாக இருக்கிறது. இப்ப லக்கின்ன பயன்படுத்தி சொல்லுங்க. பைத்துக்க ஜமீலுன் ஜித்தன். லக்கின்னஹு சகீரன். அது வந்து எப்படி இருக்கிறது? மிகவும் சிறியதாக இருக்கிறது. இக்ரா மிசாலைன். பின்வரும் எடுத்துக்காட்டுகளை படி. அதாவது 2 எடுத்துக்காட்டுகள் தராங்க, அதை படிக்க சொல்றாங்க. சும்மா துஹுல் கஅன்ன. கஅன்னனா என்னன்னு பார்த்தோம் நம்ம. கஅன்ன கஅன்ன போல் இருக்கிறான். க என்றால் போல என்பதாக அர்த்தம். போல் இருக்கிறான். இக்ரா மிசாலைன் சும்மா உதுஹில் கஅன்ன அலா ஜும்லல் ஆத்தியா ஆத்தியத்துன் அலமா பை பான கஅன்ன மின் அகவாத்தி இன்ன. இல்மன் பி அன்ன பி இல்மன் பி அன்ன கஅன்ன மின் அகவாத்தி இன்ன. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இது வந்து கஅன்ன என்பதும் இன்னவுடைய ஒரு சகோதரி தான், இன்னல இருந்து தான் பிறந்திருக்கிறது என்பதாக சொல்றாங்க. அதுல இருந்து அப்போ என்ன ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் இதுக்கு இருக்கும். அப்ப இன்ன பக்கத்துல வர்றது எப்படி மன்சூப் வடிவமாக மாறுமோ, அதே போல கஅன்ன பக்கத்துல வருவதும் மன்சூப் வடிவத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, மாறும். மன் ஹாதல் ஃபதா. யார் இந்த இளைஞன்? கஅன்னஹு அஹூக என்பதாக சகோதரன் அப்படியே சொல்றாங்க. ஆக்சுவலா மன் ஹாதல் ஃபதஹு, இவன் வந்து யார் இந்த இளைஞன்? கஅன்னஹு அஹூக, அவன் உன்னுடைய அண்ணன் போல இருக்கிறான், உன்னுடைய சகோதரன் போல இருக்கிறான், உன்னுடைய சகோதரன் போல இருக்கிறான். மன் ஹாதிஹில் திஃப்லா, யார் இந்த இளைஞி? இளைஞியா? திஃப்லா. திஃப்லா என்றால் பெண் குழந்தைன்னு அர்த்தம். பெண் குழந்தை. பெண் குழந்தை. கஅன்னஹா உஹ்துக,
அவள் உன்னுடைய சகோதரி போல் இருக்கிறாள். ஹுவ ஜமீலுக கஅன்னஹு ஜமீலுக ஜுமலா ஹுவ ஜமீலுக. அப்போ என்ன பண்ணுவீங்க? கஅன்னஹு ஜமீலுக ஜமீலக கஅன்னஹு ஜமீலக. ஹிய தபீபத்துன் கஅன்ன தானே சொல்லியிருக்காங்க, கஅன்ன தானே பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. கஅன்னஹி தபீப கஅன்னஹா தபீபத்தன் ஹுவ துல்லாபுன் கஅன்னஹா துல்லாபன் துல்லாபன் கஅன்னஹும் துல்லாபன் அவர்கள் வந்து மாணவர்கள் போல் இருக்கிறார்கள். அந்த மரீலும் கஅன்னஹா அந்த பிளஸ் கஅன்ன கஅன்ன பிளஸ் அந்த கஅன்னக மரீலன் அந்தனி கஅன்னக மரீனா ஹுவ முதர்ரிசு ஜதீதன் அவர் புதிய ஆசிரியர். ஹுவ கஅன்னஹா கஅன்னஹா ஹுவ கஅன்னஹு கஅன்ன பிளஸ் ஹுவ என்ன வரும்? கஅன்ன பிளஸ் கஅன்னனா கஅன்னஹு முதர்ரிசன் ஜதீதன் கஅன்னஹு முதர்ரிசன் ஜதீதன். ஹுவ கூட கஅன்ன ஆட் பண்ணா கஅன்னஹு என்பதாக வரும். அந்த உஹ்துல் சாரி அந்தி உஹ்து மரியம். அந்தி அவள் உஹ்து சகோதரி மரியம் மரியமுடைய சகோதரி. கஅன்னனா அவள் வரும், அவள் மரியமுடைய சகோதரி வரும். அந்தி இவள். நீ அந்தினா என்ன அர்த்தம்? அந்தனா அந்தனா ஆண்ல நீ, அந்தினா பெண்ல நீ. அந்தி நீ கஅன்னனி எப்படி வரும்? கா குமா கா கா குமா கும் கி குமா குன்ன கஅன்னகி வருமா? அந்தி அந்தி பிளஸ் கஅன்ன அந்த பிளஸ் கஅன்ன கஅன்னக வருது. அப்ப கஅன்னகி கஅன்னகி வஹ்து மரியமன் மரியமு. ஓகேவா? அடுத்தது இக்ரா மாலி பின்வருவனவற்றை படிங்கிறாங்க. அஹத அஷர தாலிபன் 11 மாணவர்கள். இஸ்னா இஸ்னா அஷர தாலிபன் 12 மாணவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 11 12 மட்டும் ஆண்பால் எண். அகத அகதுன் அப்படிங்கிறது வந்து ஆண்பால், இஸ்னா என்பது ஆண்பால். அதே போல் அஷர ஆண்பால், இல்லைன்னா அஷரத்தேன்னு வரும் பெண்பால் இருந்தால். தாலிபன் ஆண்பால், எல்லாமே ஆண்பாலில் வந்துடுது. அகத அஷர தாலிபன், அஷர அகத அஷர கௌகபன் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துருக்கோமா? எங்கே வரும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது போல தான் இஸ்னா அஷர தாலிபன் எல்லாமே ஆண்பாலில் வருது. சலா ஆனால் வந்து 3வதுலேருந்து வரும்போது 13லேருந்து வரும்போது மாறுபடுது பாருங்க. சலாசத்த அஷர தாலிபன் அர்பாத்த, அதாவது அதது பெண்பால் ஆயிடுது, அதது பெண்பால் ஆயிடுது. மஅதூத் வந்து ஆண்பாலா இருக்கு. சரியா? ஆனால் வந்து முதல் 2 11 12க்கு மட்டும் என்ன பண்ணுது? ஆண்பாலுக்கு ஆண்பாலே வந்துடுது. அஹத அஷர தாலிபன், இஸ்னா அஷர தாலிபன், சலாதத்த அஷர தாலிபன், அர்பாத்த அஷர தாலிபன், ஹம்சத்த அஷர தாலிபன், சித்தத்த அஷர தாலிபன், சபாத்த அஷர தாலிபன், சமானியத்த அஷர தாலிபன், திசாத்த அஷர தாலிபன், இஷ்ரூன தாலிபன். இதில் என்னன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தாலிபன் துல்லாபுன் என்பதாக வரல. என்ன வருது? தாலிபன் என்பதாக வருகிறது. இக்ரா மஅலி சும்ம இக்தபஹு, அதாவது எழுது. சும்மா எக்தபஹு முதல்ல வந்து பின்னொருவற்றை படி, அதுக்கப்புறம் எழுது. மஅ கதாபத்தல் அர்காமுல்
வாரிதத ஃபீஇல் ஹுரூஃப். அதாவது வந்து என்ன சொல்றாங்க, ரகம் நம்பர்ல இருக்கிறத வந்து வார்த்தைகள் எழுத சொல்றாங்க. ஓ அஹத இப்போ அசர எழுத்து. ஆமா, சரியா? சரி சொல்லுங்க பாப்போம். ஃபில் ஃபசுலி சமானியத்து அசர வச்சா சமானியத்த அசர வருமா? 19க்கு 9க்கு முதல்ல என்ன? திஸ்அத திசத அசர தாலிபன். மாஷா அல்லாஹ். இந்தி அடுத்தது இந்தி எனக்கு உண்டு அஹத அசர அஹத அசரவா? 10 தானே சாபது இல்ல 15ஆ? சரி 15 தான் இருக்கணும். ஏன்னா வந்து 10க்கு மேல தான் இங்க வருது. ஹம்சத அசர ஹம்சத அசர கிதாபன் ஃபில் லுகத்தி அரபியா. அரபியா வ மேலும் சமானியத்து ரெண்டு. உங்களுக்கு இந்த 2க்கும் 6க்கும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், இங்க வருதுல்ல, அதை எடுத்து இப்படி 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 திருப்பி பார்த்துக்குங்க. சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க 2க்கும் 6க்கும். இப்படி இருக்குல்ல, இப்படி திருப்பி பார்த்தா 2 மாதிரி தெரியுதா? 2 தான் அது. அதே போல் 6 வரும்போது எப்படி வரும்னா இப்படி வந்து வரும். 6 இருக்குல்ல, இங்கே பாருங்க 6. ஆக்சுவலாக இதில் அரபு மொழியிலிருந்து தான் வந்தது அந்த எழுத்து வடிவம். வந்து இதை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி அது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி வரும்போது வந்தாக்கா 6. அதே இப்படி வந்தால் இதை நீங்கள் திருப்பி போட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே இது வந்துட்டோம். சரி. இப்போ இதை எப்படி சொல்லுங்க? 12 எப்படி சொல்லலாம்? அஹத அஷர இஸ்னா அஷர கிதாபன் பில் லுகத்தில் ஃப்ரான்சியா சொல்லலாமா? இஸ்னா அஷர 12. அதான் என்ன அதுக்கு தமிழாக்கம் வைங்க. 12 கிதாபுகள் முதல்ல இருந்து வைப்பா. முதல்ல இந்தி எழுத்தில் உண்டு 10 15 கிதாபன் கிதாபுகள் பில் லுகத்தில் அரபியா அரபி மொழியினுடைய கிதாபுகள் என்கிட்ட 15 இருக்குது. அதுக்கப்புறம் 12 கிதாபன் 12 கிதாபுகள் பில் லுகத்தில் பிரான்ஸுடைய மொழி கிதாபுகள் என்கிட்ட 12 இருக்குது. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ரா யூசுஃப். ரா மீன்ஸ் நான் பார்த்தேன்னு அர்த்தம். ரா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஃபில் மனாம் பார்த்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தாங்க, அதாவது அவர் பார்த்தார் என்பதாக அர்த்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க ஃபில் மனாம். மனாம்னா அது மனாம் கனவுல. கனவு. அஹத அசர கௌகபன் 11 நட்சத்திரங்களை அவங்க பார்த்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்தி. இந்தி எனக்கு உண்டு 20க்கு அஸ்ரூன இஷ்ரூன ரியாலன் ரியால் உண்டு 20 திர்ஹங்கள். திர்ஹம் கிடையாது, ரியால். ரியால்ங்கிறது ஒரு கரன்சி. ரியால்கள் உண்டு. கம் எத்தனை? ஃபுந்தகன் சொல்லலாமா? ஃபுந்தகன். ஃபுந்தக்னா என்னது? ஃபுந்தக் எல்லாத்தையும் மறந்துடுது. சந்துவுக்குள்ள தூங்கின்னு போறவரெல்லாம் மறக்கக்கூடாது. ஃபுந்தக் அப்படின்னாக்கா வந்து இது தங்கும் விடுதி என்பதாக அர்த்தம். தங்கும் விடுதி. எத்தனை லாட்ஜ்கள்? இந்த தெருவுல எத்தனை லாட்ஜ் இருக்குது? 13ன்னு சொல்றீங்க. அரபுல எப்படி சொல்றீங்க? எத்தனை பார்த்தோம்னா 13 தங்கும் விடுதிகள் உண்டு. அடுத்து மதீனத்தி இந்த ஊரிலே 14 14 மஸ்ஜிதுகள் உண்டு. மஸ்ஜிதன் ஃபி ஆதல் மதீனத்தி. இந்த ஊர்ல எத்தனை மஸ்ஜித் இருக்கான்? 14 மஸ்ஜித் இருக்கான். 14 மஸ்ஜிதன். சமனு ஹாதல் கிதாப். இந்த கிதாபின் விலை 18 மேல ஓப்பன் ஆயிருந்தா 7. அதை வேற ஒன்றும் இல்லை. இப்படி சரி இப்படி கொஞ்சம் தலைகீழாக மாற்றிக்கினீங்கன்னா இப்போ இப்படி கொஞ்சம் இப்படி தலைகீழாக மாற்றிங்கன்னா 7 மாதிரி வருமா? அதே உல்ட்டாவாக இருந்தாக்கா அது 8. தட்ஸ் வாட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லுங்க. சமானியாவா? 7க்கு என்ன அரபியில்?
நான் உங்களை தினமும் 1 2 3 வந்து அரபியில் வந்து 10 வரலும் சொல்ல வைக்கணும் போல இருக்கு. 7க்கு சபஅத்து அஷர ரியாலன். சபான் சொல்றோமா? சபாத், அது பெண்பால் வந்து சபஅத்து அஷர ரியாலன். இந்த கிதாபுடைய விலை எவ்வளோ? 17 ரியால். ஹாதல் கிதாபி, இந்த கிதாப்லே 20க்கு 20க்கு என்னது? எல்லாத்தையும் மறந்துடுறது. ஹம்சத்து அஷரா ஜாப். ஆஹா, அது அந்த இது திருப்பி போட்டு பாருங்க என்ன வரும்ன்ட்டு. ஹம்சத்து அஷரவா இருக்காங்க. ஹம்சத்து அஷராங்க. ஃபை எங்க இருக்கு? ஃபை எப்படி போடுவாங்க அரபியில? தலையில போடுவாங்க. ரெண்டு பக்கத்துல வேற ஒன்றும் இருக்கும்ல. அல்லாஹு அக்பர். 9 பா, 20 பா. அது பாருங்க, அதை இப்படி திருப்பி போடுங்க. திருப்பி 2 டாட் 20. அப்ப 20க்கு என்ன அரபில? அது 2 மட்டும் தெரிஞ்சாலே போதும். அப்ப அந்த 20 வந்துரும். 20க்கு என்னப்பா அரபில? இஷ்ரூன தர்சன் ஃபி ஹாதல் கிதாப். இந்த புத்தகத்துல 20 பாடங்கள் உண்டு. ஃபிஸ்ஸனா ஃபி ஹாதா எங்க இருக்காங்க? ஃபிஸ்ஸனா இந்த ஊர்லயா? என்னங்க எப்போ வருஷம்லாம் ஊரா மாறிச்சு? ஃபிஸ்ஸனா இந்த வருஷத்துல கிடையாது, ஒரு வருஷத்துல. 12 ஹம்சத்தவா 12க்கு இப்படிப்பா? 1 2 3 முதல்ல அரபியில சொல்லுங்க. அஹதுன் வாஹிதுன் இஸ்னா சலாச முதல்ல வந்து சித்தத்துனா 6, சபஅத்துனா 7, சமானியத்துனா 8, ஹம்சத்து 9, அஷரா 10. அப்போ வருதுல. அப்போ அங்க என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சாணி 2 12. சாணியா 2. அப்போ நம்ம சாணியா 2. அப்போ 12. அப்போ 12க்கு சாணி அஷர. அல்லாஹு அக்பர். யஹதா அஷர, இஸ்னா அஷர படிச்சோமா இல்லையா? இப்பதானே மேல படிச்சிட்டோம். யஹதா அஷர, அஹதா அஷர பார்த்தோம், இஸ்னா அஷர பார்த்தோம். இஸ்னானா 2 அஜிசா. இஸ்னா அப்படினா இது 2. அப்ப சாணினா 2 ன்னு குடுறாங்க சாப். சாணினா தர்சு சாணி அப்ப 2ன்னு. அதாவது நான் 2வது பாடம் அப்படின்னு வரும்போது அப்போ மாறும். அப்படி வரும்போது அந்த மாதிரி வரும். அப்ப வேற 2 இஸ்னா 12 அப்படினாக்கா இஸ்னா அஷர. வாஹித் இஸ்னா சலாசா அர்பா ஹம்சா சித்தா சபா சமானியா திஸ்ஆ அஷரா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. எஹியாவே பாடும் அந்த பாட்டை. நீங்க என்ன பண்ணா இப்படி இருக்கீங்க 2 வருஷம் அரபி. வாஹித் இஸ்னா சலாசா அர்பா ஹம்சா சித்தா சபா சமானியா திஸ்ஆ அஷரா அப்படி. இஸ்னா அஷர ஷஹரன் ஃபிஸ்ஸனா இஸ்னா அஷர ஷஹரன். ஏப்பா நல்லா படிக்கணும்ப்பா. இப்படி போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அரபி கற்றுக்க முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். டே பை டே நைட்டில் வந்து 2 மணி வரலும் கூட முடிச்சு படிங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். பட் ஆனால் மறுநாள் வரும்போது கரெக்டாக சொல்லணும். இதே வேகத்தில் போனீங்கன்னா இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். டே பை டே பாடம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். அப்போ வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடும். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, இதில் வரக்கூடிய நான் நம்பர் இங்கெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு முறை 2-3 முறை எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களால் சரியாக சொல்ல முடியும். ஃபிஷ்ஷனா ஒரு வருடத்தில், இஸ்னா அஷர 12,
ஷஹ்ரன் மாதங்கள் உண்டு. ஒரு வருஷத்துல எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள் 12. இக்ரா மாயலி பின்வருவனவற்றை படி. இப்போ அதே வந்து அத்தர்சுல் அவ்வல், அத்தர்சுல் அவ்வல்னு சொல்லும் போது என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இது என்னது? அத்தர்சுல் அவ்வல்னா முதலாவது பாடம், அத்தர்சு சானி இரண்டாவது பாடம், அத்தர்சு சாலிசு மூன்றாவது பாடம், அத்தர்சு ராபிஉ நான்காவது பாடம், அத்தர்சுல் ஹாமிசு ஐந்தாவது பாடம், அத்தர்சுல் சாதிசு ஆறாவது பாடம், அத்தர்சு சாபிஉ ஏழாவது பாடம், அத்தர்சு சாமினு எட்டாவது பாடம், அத்தர்சு தாசிஉ ஒன்பதாவது பாடம், அத்தர்சுல் ஆஷிரு 10வது பாடம். அஷரனா ஆஷிரு அப்படின்னா 10க்கு பாடம். அன் இனாத்துல் அஸ்மாஉல் ஆத்தியா பில் அததில் தர்தீபி முஸ்தகன் மின் அததில் முதக்கர் அமாம குல்ல வாஹிதம் மின்ஹா. நாத்துல் அஸ்மாஉல் ஆத்தியா, இனாத் அஸ்மாஉல் ஆத்தியா, நாத் மன்ஊத். இனாத் அஸ்மாஉல் ஆத்தியா பில் அததில் தர்தீபில் முஸ்தக் மினல் அததில் முதக்கர். கவுண்ட் பண்ணுறது வந்து ஆண்பாலில் இருக்கிறோம். அமாம குள்ள வாகிதம் மின்ஹா, ஒவ்வொருத்தனுடைய முன்னாலும் அததை வந்து ஆண்பாலில் போட சொல்கிறாங்க. அப்போ என்ன வரணும்? அதது வந்து ஆண்பாலில் வரணும் அப்படின்னாக்கா அதுதான் வந்து அதை மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். Let us confine that. Fill in the blanks with the ordinal forms of the number given in the brackets. அதே தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எப்படி அத்தர்சுல் அவ்வல் என்பதாக சொன்னோம் இல்லையா, அது மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது நாள். முதலாவது நாள். அல் யௌமுல் அவ்வலா இருக்காங்க. அல் யௌமுல் சாமினு எட்டாவது நாள். அத்துல்லாபு சாலிசு மூன்றாம் நாள், மூன்றாவது மாணவன். அத்தர்சு ஆஷிரு 10வது பாடம். சஃபாத்து தாசியு 9வது பாடம். அல் ஜுஸு அவ்வல் முதலாவது பாடம், முதலாவது ஜுஸு. முதலாவது ஜுஸு அப்படிங்கிறது பகுப்பு அல்லது என்ன சொல்லுவாங்க, ஜுஸு அவ்வல் அப்படின்னாக்கா பிரிவு என்பதாக சொல்லலாம். முதலாவது பிரிவு. ஃபிஸ் சனாதி ராபிஉ. ஃபிஸ் சனத்திர் ராபிஉ. இந்த சானி ஃபிஸ் சனதி இந்த தெருவிலே வாட்ஸ்அப் ஆக்சுவலா இந்த வருஷத்திலே மின் அததில் முதக்கர் அமாமக்குள்ள வாஹிதம் மின்ஹா. அததில் முதக்கர்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பெண்பால் கொடுத்துருக்காங்க. ஃபிஸ் சனத்தில் ராபிஉ ஃபி தாலிபத்தப்போ அதது ஓகே. ஃபிஸ் சனத்தில் ராபிஉ ஃபிஸ் சனத்தில் சித்தத்து சாதிசு அத்தாலிபத்து சாதிசு அல்பைத்து சாமினு அல்பைத்து சாமினு சாபிஉ அர்பஆ உர்ஃபத்து ஹம்சத்து அல் உர்ஃபத்து ஹம்சத்து ஐந்தாவது அறை. அல் ஜுஸு சானி இரண்டாவது ஜுஸு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல் அவ்வலு அதாவது அல் அவ்வல் அதாவது
அல் அவ்வலு அதனுடைய முஅன்னஸ், அதாவது முதலாவது என்பதனுடைய முஅன்னஸ் வந்து அல் ஊலா. முஅன்னஸ்னது பெண்பால். பெண்பால். அதாவது வந்து அல் அவ்வலில் வந்து பெண்பாலில் சொல்லணும்னா அல் ஊலா என்பதாக சொல்லணும். நகூலு தாலிபுல் அவ்வல். ஆனால் வந்து பெண்பாலில் சொல்கிற போது தாலிபத்து ஊலா என்பதாக சொல்லுவோம். தாலிபத்துல் ஊலா. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கூட ஃபிஸ்ஸனத்தில் ஊலா ஃபிஸ்ஸனத்தில் ராபி அத்துன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். தாலிபத்து பட் ஆனால் இந்த இடத்துல அமாம குல்லு வாகிதம் மின்ஹான்னு சொல்லிட்டாங்க. மின் அததில் முதக்கர்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, let us learn that in detail later point of time. யுவஜ்ஜஅஹுல் முதர்ரிசு என்ன சொல்றாங்க அடுத்தது? பாடத்திலே teacher ask every student a question containing அலைஸ கதாலிக் and the student replies says bala. அதாவது யுவஜ்ஜஅல் முதர்ரிஸ் இலா துல்லாபுல் அஸ்இலத்தன் முகப்பினத்தன் மின் மின் மன் மின் அலைஸ கதாலிக் ஃபயஜீபு அலைஹா துல்லாப் பலா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசிரியர் வந்து ஒரு கேள்வியை கேட்கணும், கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்லணும், சொல்லிட்டு அலைஸ கதாலிக் அப்படி இல்லையா என்பதாக கேட்கணும். மாணவர்கள் வந்து என்ன பண்ணோம், பலா ஆமா அப்படின்னு சொல்லணும். அந்த மினல் ஹிந்த் அலைஸ கதாலிக். ஆனால் அப்புறம் அதை கேட்ட பிறகு தான் சொல்லணும். அந்த மினல் ஹிந்த் அலைஸ கதாலிக். அன மினல் ஹிந்த் அந்த மரீலுன் அலைஸ கதாலிக். பலா அந்த அலைஸ பலா அன அன மரீலுன். ஐயுஹுமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, யுஷீருல் முதர்ரிசு இலா தாலிபைனி வ யகூலு ஹாதானி தாலிபானி ஐயுஹுமா அத்வலு வ இலா கிதாபைனி வ யகூலு ஹாதானி கிதாபானி ஐயுஹுமா அஜ்மலு வஹாகதா. என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர் வந்து மாணவர்கள்கிட்ட காமிக்கணும், ரெண்டு மாணவர்களை காமிக்கணும், காமிச்சு இவங்க ஐயுஹுமா இவங்க ரெண்டு பேர்ல ஐயுஹுமான இவர்களில் இருவர், ஐயுஹுமா அத்துவலு இருவரில் யார் பெரிய உயரமானவங்க என்பதாக கேட்கணும். ரெண்டு புத்தகங்களை காமிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது ரெண்டு புத்தகத்தில் எது வந்து அழகானது என்பதாக கேட்கணும். அது மாதிரி பல விஷயங்களை அவர் காமிச்சு என்ன பண்ணணும், கேட்கணுங்கிறாங்க. டீச்சர் ஆஸ்க் எவ்ரி ஸ்டூடெண்ட் எ கொஸ்டின் கண்டெய்னிங் ஐயுஹுமா. அது ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு அதில் ஒன்று வந்து எது உயரமானது அழகானது என்பதாக கேட்கணும் என்பதாக சொல்கிறாங்க. அல் கலிமத்துல் ஜதீதா புதிய வார்த்தைகள். அதில் வந்து மஹ்ஜா. மஹ்ஜா என்றால் என்ன? அல் கலிமத் மஹ்ஜா ஹோஸ்டல், டோர்மிட்டரி அல்லது வசிப்பிடம். மஹ்ஜா ஃபுந்தக். ஃபுந்தக்னா ஹோட்டல், அதாவது விடுதி, தங்கும் விடுதி. மஹஜா என்றால் வந்து டோர்மிட்டரி, அதாவது வந்து பல பேர் வந்து இந்த பேச்சுலர் தங்கக்கூடிய இடம், அது மாதிரி இடங்களுக்கு வந்து அப்பார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. டோர்மிட்டரின்றதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டோர்மிட்டரி ஹோஸ்டல். ஹோஸ்டல் தான் சரியான ஒரு இது. மஹாஜா மஹ்ஜா. மஹ்ஜா என்றால் தங்குமிடம், மஹாஜி என்பது அதனுடைய பன்னுமிடை. கௌகபன் என்றால் நட்சத்திரம், கவாக்கிபு என்றால் நட்சத்திரங்கள், வாசிஉன் என்றால் விசாலமானது, ஃபரீகுன் என்றால் குழு அல்லது டீம், ஃபராகாஉ என்றால் ஃபராகாஉ என்றால் டீம்கள், குழுக்கள். ஷகீக் அப்படின்னாக்கா ஃபுல் பிரதர், கூட பிறந்தவன் என்பதாக இருக்கும். அஷிக்காஉ அதனுடைய பன்மை. சமனு என்றால் விலை, ஆலம் என்றால் உலகம், ஷஹீருன் என்றால் பிரபலம், ஷஹருன் என்றால் மாதம், அதனுடைய பன்மை ஷுஹூர். லாஇபுன் என்றால் விளையாட்டாளர் அல்லது ஆத்தலட் என்பதாக சொல்லுவோம். லாஇபூன என்றால் அதனுடைய பன்மை. ஃபில் மனாம் கனவில் என்பதாக அர்த்தம். அல் அஸ்ஹர் என்பது அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தை குறிக்கும்.
அல் அஸர்னா பல்கலைக்கழகமா? அல் அஸ்ஹர் என்பது ஒரு பல்கலைக்கழகத்துடைய பேர். இப்போ எப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்பதாக இருக்கு இல்லையா, அஸர் ஆமாம். அது மாதிரி அது வந்து அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி என்பதாக சொல்லப்படும். இத்துடன் இந்த 3வது பாடம் முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த பாடத்தை பார்ப்போம். சரிங்களா? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்.